ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி ஏடிஎம் கார்டை நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு எப்படி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐஓபி ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அதாவது ஆக்டிவேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி வித்ட்ரா பண்ணுறது பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எப்படி அதாவது புது ஐஓபி ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் போயிட்டு எப்படி அதாவது ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ட்ரி ஃபார்ம் ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிராஃப் செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐஓபி ஏடிஎம் கார்டு நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வரும், இல்லை நீங்கள் பேங்க்லேயே போய் டேரெக்டாக புது ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் அதாவது ஐஓபி ஏடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ அந்த ஐஓபி ஏடிஎம் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எப்படி நம்ம ஐஓபி ஏடிஎம் போயிட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சேனல் மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுபடி நீங்கள் அதாவது ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னும் நீங்கள் அப்படியே ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ வேணா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐஓபி ஏடிஎம் வச்சு அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுங்க. ஸோ எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாம் டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆக்டிவேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பீங்க ஏடிஎம் கார்டில். ஸோ அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு உங்களோட ஐஓபி ஏடிஎம்க்கு போயிருங்க. ஸோ ஐஓபி ஏடிஎம்க்கு போனாலும் ஓகே, இல்லை மற்ற ஏடிஎம்க்கு போனாலும் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓபி ஏடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஓடிட்டே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த மிஷின்லேயே அந்த கார்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபே டெபிட் டிஓஎம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக பார்த்தீங்கன்னா ரூபே டெபிட் ஐஎன்டின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூபே டெபிட் டிஓஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சூஸ் ஆகிக்கும், இல்லை டச் ஆப்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் ஹிந்தியும் இருக்கும். ஸோ இந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஹிந்தி இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் பட்டன்ஸ் இருந்தாலும் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னை என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான 4 டிஜிட் பின் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது ஐஓபி ஏடிஎம் கார்டை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு 4 டிஜிட் பின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதாவது ஆக்டிவேஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ண தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பின்னை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் கேஷ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் கேஷ்னால் 1000, 2000, 5000 இந்த மாதிரி கேஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேஷ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா, அதாவது 700 to நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு பின் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு 1000, 2000 எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை மற்ற 700, 200 அண்ட் 300 இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கேஷ் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் பட்டன் இருக்குது, அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா டச் ஆப்ஷன்ஸ் இல்லை, அதனால் சைடில் பட்டன் இருக்குது, கேஷ் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது இந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் 500க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ 500க்கு மேலே எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஏடிஎம்மில் எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு ஏடிஎம்மில் எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 500க்கு மேலே தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க உங்களோட ஏடிஎம்மில் எவ்வளோ மினிமம் வித்ட்ரான்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1000 என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1000 வித்ட்ரா பண்ணுறதுனால கீழே நம்பர்ஸ் இருக்கும் ஏடிஎம்க்கு, அதாவது ஏடிஎம்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதாவது கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 1000 என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் தப்பாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இது பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1000 என்டர் பண்ணிவிட்டு கீழே கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் ரெசிப்ட் ஃபார் திஸ் ட்ரான்சாக்ஷன், அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு ரெசிப்ட் வேணுமான்னு சொல்லிட்டு இதில் கேட்குது. ஸோ எனக்கு இதில்
எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே நீங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ஏடிஎம் ப்ளீஸ் கலெக்ட் யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே வந்து ஏடிஎம்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி வந்துடும். ஸோ மணியை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏடிஎம்மையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஏடிஎம், அதாவது ஐஓபி ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதாவது வித்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரே ஏடிஎம் பார்த்தீங்கன்னா மூணு டைம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 3 டைம் எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் மாற்றி ஏடிஎம்ல போட்டிங்கன்னா 3 டைம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா. ஸோ நான் யூஸ் பண்ண ஏடிஎம்ல சில சேஞ்சஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஏடிஎம்ல இருக்கலாம். பட் இதே மாதிரி உங்களோட ஏடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் வேறு ஏடிஎம் போனீங்கன்னா சில சேஞ்சஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பின் கேட்கும், அதுக்கப்புறமா லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி ஐஓபி ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் எப்படி ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் ஐஓபி ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசான டெக் எபிசோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.